வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் தி சைக்காலஜி ஆஃப் மனி எனும் மார்கன் ஹவுசல் எழுதிய புத்தகத்தின் சில முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம். நாம் பணத்தை எப்படி கையாள்கிறோம், பணத்தை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதிலேயே நம் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. எந்த அளவுக்கு நாம் பணம் பற்றி தெரிந்தாலும் அதை நாம் போல நடத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்நாள் அனுபவங்கள் மற்றும் குடும்பத்தின் போக்குகள் நம்முடைய பணம் குறித்த முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. பணம் என்றால் என்ன? சிலரிடம் பணம் இருக்கிறது, சிலரிடம் இல்லை. சிலர் அதை நன்கு கையாள்கிறார்கள், பெரும்பாலோரும் இன்னும் அதை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பணத்தை எண்கள், கணக்குகள் மற்றும் சமன்பாடுகள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நம் பணம் குறித்த முடிவுகள் கணினி அல்லது கணக்குகளில் அல்ல, உணர்ச்சிகள், பெருமை, பயம் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. சமீபத்தில் வளர்ந்த பணமிக்க மனிதர்கள், உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளராக கருதப்படும் வாரன் பஃபெட் தனது பெரும்பாலான செல்வத்தை 60 வயதிற்கு பிறகே சம்பாதித்தார். அவருடைய வெற்றியின் இரகசியம் அவருடைய சிறு வயதிலிருந்தே முதலீடு செய்வது மற்றும் கடின உழைப்பு. அவருடைய முதல் வெற்றிக்கு காரணம் அவரது செயல்முறையை காலம் முழுவதும் தொடர்ந்தது. நாம் பணம் குறித்து சிந்திக்கும் போது எதிர்மறை உணர்வுகளை நம்புவது மனித இயல்பு. ஆனால் உலகம் நிச்சயமாக காலத்துக்கு இடையே நல்ல பரிமாற்றங்களை காண்கிறது. சூழ்நிலைகள் அடிக்கடி மாறினாலும் நம்மிடம் நேர்மறையான முடிவு நிகழும் என்ற நம்பிக்கையை வைத்திருப்பது நல்லது. அடிப்படை நெருக்கடி. பேசாத தனிப்பட்ட அனுபவங்களால் தான் பலருக்கு பணம் குறித்து சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. பெரும்பாலான பெரிய முதலீடுகள் சில தவறான முடிவுகளால் தோல்வியடைகின்றன. ஆனால் சில சிறந்த முடிவுகளே வெற்றியை உருவாக்குகின்றன. பணம் என்பதில் உண்மை செல்வம். நீங்கள் ஒரு மனிதரை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதே உண்மையான செல்வம். நீங்கள் பணத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இதுவே தி சைக்காலஜி ஆஃப் மனி புத்தகத்தின் முக்கியமான சிந்தனைகள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.